எல்லாருக்கும் இருப்பது போல கின்கன்காஃப் என்ற சுலிப் பூங்காவை சென்று பார்க்கணும் என்று எனக்கும் நீண்ட நாள் ஆசை இருந்தது. ஹொலண்ட் நாட்டுல அதனுடைய தலைநகரான ஆம்ஸ்டர்டாம்ல கின்கன்காஃப் என்ற சுலிப் தோட்டம் அமைக்கப்பட்டிருக்குது. மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல ஹொலண்ட் நாட்டை முக்கியமாக ஆம்ஸ்டர்டாம் என்ற அந்த தலைநகரமே சுலிப் என்ற ஒரு வகை பூக்களால அலங்கரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த பூந்தோட்டங்களை போய் பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருப்பது போலவே எனக்கும் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கிட்டவில்லை. கிட்டடியில நான் ஜெர்மன் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது போற வழியில திரும்ப வரும் பொழுது அந்த பூங்காவை சென்று பார்த்து விட்டு வரணும் என்று சொல்லி என்னோடு வந்தவர்களும் ஆசைப்பட வந்து விட்டோம். இவ்வளவு தூரமும் இன்னும் கொஞ்ச தூரம் தானே என்று சொல்லி சென்று பார்த்து விட்டு வந்தோம். உண்மையிலேயே மனமகிழ்வா இருந்தது, மன நிறைவா இருந்தது. இப்ப நாங்க ஹொலண்ட்ல இருக்கிற சுலிப் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஹொலண்ட் நாட்டுல உலகத்திலேயே பெரிய சுலிப் தோட்டம் இருக்கிறது இந்த ஹொலண்ட் நாட்டுல தான். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு கார்கள் நிற்கிறது பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதோட இந்த கிழமையோட இந்த தோட்டத்தை பூக்கள் எல்லாம் கொட்டிடும். அதுக்காக இவ்வளவு 1000 கார்கள், 1000 லட்சம் போல இருக்குது கார்கள் நிக்குது. சுலிப் தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். குளிருது, ஆனா வெயிலும் அடிக்குது. பாப்போம் எப்படி இருக்க மாட்டேன். இயற்கையாவே இந்த தோட்டத்துக்கு இந்த நீரை பாய்ச்சி கொண்டிருக்கணும். அழகான நீரோட அதுக்குள்ள நீர் இலைகள், தாமரைப்பூ, அல்லி, அது போன்ற ஒரு வகையான இலைகளும் செடிகளும் இருக்குது. அழகா இருக்குது. இந்த சுலிப் தோட்டத்துக்கு அருகிலேயே இயற்கையான வகையில நீரோடைகள் செய்யப்பட்டிருக்குது. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. சுலிப் தோட்டத்துக்கு போற வாயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வாயில். கார் பார்க்கிங்குக்கும் காசு 14 ஈரோ. கார்களுக்கு கேம்பிங் கார் சொன்னா 17 ரூபா 50 ஈரோ. இந்த பூங்காவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது எதற்காக அமைக்கப்பட்டது, யாரால் அமைக்கப்பட்டது, எந்தெந்த காலநிலைகளில் இதை சென்று பார்ப்பது சிறப்பு என்ற விடயங்களை உங்களுக்கு தரப்போறேன். தொடர்ந்து என்னோட வாங்கும். இதுதான் டிக்கெட். ஆளுக்கு 20 யூரோக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் எல்லாரும் போற முள்ளுக்கு. இந்த பூங்காவின் பேர் கின்கன்காஃப் என்று அழைக்கப்படுகிறது. நான் சரியாக உச்சரிக்கிறேனோ தெரியவில்லை. ஹொலண்ட் நாட்டுல இருக்குது. இது 32 ஹெக்டார் பரப்ப கொண்டிருக்குது இந்த பூங்கா. அதாவது உலகத்திலேயே மிக பெரிய பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இது விளங்குது. உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய பூந்தோட்டம் என்று அழைக்கும்படி இருக்குது இந்த பூங்கா. 2023ஆம் ஆண்டு மட்டுமே 1.4 மில்லியன் பார்வையாளர்கள் இந்த பூங்காவை வந்து கண்டுகளித்து சென்றிருக்கிறார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் ஆசை வரும், நாங்களும் சென்று விட்டு வரலாமா என்று. செல்லாதீர்கள். மே மாதம் இதை சென்று பார்ப்பதற்கு உகந்த மாதம் அல்ல. மார்ச், ஏப்ரல் 2 மாதங்கள் தான் இந்த பூங்காவை சென்று பார்ப்பதற்கு உகந்த மாதங்கள். அதுவும் ஏப்ரல் மாதம் சரியான மாதமாக இருக்கிறது. மே ஆரம்ப கிழமையில் சென்று கூட அங்கு நிறைய தோட்டங்கள் அறுவடை செய்யப்பட்டு இருந்தது. ஆகவே மே மாதம் என்பது அங்கு சென்று பார்வையிடும் மாதம் அல்ல. அதே போல பிப்ரவரி மாதமும் தான். ஆகவே இந்த சுலிப் பூக்கள் மார்ச், ஏப்ரல் 2 மாதங்கள் மட்டுமே பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். பல தோட்டங்கள் மே மாத ஆரம்பத்திலேயே பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போய் அறுவடை செய்யப்பட்டிருக்கும். ஆகவே மே மாதம் சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஏமாந்துதான் வருவீர்கள். நீங்கள் செல்வதாக இருந்தால் அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் 2 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் சென்று பாருங்கள். ஒவ்வொரு ஜாதி சுலிப்புக்கும் ஒவ்வொரு பெயர்கள். எங்களுக்கு எல்லாம் சுலிப் தான். ஆனால் கொத்து சுலிப், ஒற்றை இதழ் சுலிப், ஒவ்வொரு நிற சுலிப் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது. நீரோட நிறைய வச்சிருக்குது. இயற்கையாகவே அந்த நீரோட வாயிலாக இந்த செடிகளுக்கெல்லாம் நீர் கிடைக்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்குது. ஹொலண்ட் நாடு இயற்கைக்கு பேர் போன நாடு. இயற்கையை பாதுகாக்கிறதுல இந்த ஹொலண்ட் நாடும் முக்கியமான ஒரு நாடா இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூக்களை காட்சிப்படுத்துறதுல முனைப்பா நிக்கணும். இந்த மலரை பாருங்க.
நல்ல அழகா இருக்கு. பூக்களை தேனீக்கெல்லாம் மொய்க்கிறேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது அடுக்கு சுலிப். பூக்களை தேனீக்கள் மொய்க்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பூக்களை இங்க மனிதர்கள் மொய்த்து போயிருக்கணும். உலக அதிசயத்துல இது ஒரு இயற்கையை வைத்த அதிசயம். இது தாமரை பூ வடிவத்துல சுளிப்பூ. இந்த பூங்காவுக்கு செல்வதற்கு ஒருவருக்கு 20 யூரோ. ஆனால் 20 யூரோவுக்கு அந்த பூங்கா உண்மையிலேயே ஒரு அழகான பூங்காவாகத்தான் இருக்குது. சுலிப் மலர்கள் தானே, எதற்கு நாங்கள் 20 யூரோ கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். சுலிப் மலர்களில் எத்தனை விதங்கள் இருக்கு என்று சொல்லி இந்த பூங்காக்குள் சென்று பார்க்கலாம். பல காணொளிகள்ல பூங்காவை தவிர்த்து தோட்டங்கள் கூட நீங்க பார்த்திருப்பீர்கள். அதாவது வயல் போல வரப்பு வைக்கப்பட்டு இந்த தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி தோட்டம் இந்த பூங்காக்குள்ள பார்க்க முடியாது. இந்த பூங்காவுக்கு வெளியில ஓடை ஒன்று ஓடுது. அந்த ஓடை வழியாக வள்ளம் ஒன்று விடப்பட்டு இப்படியான தோட்டங்களை பார்க்கும் வசதியை செய்யப்பட்டிருக்கு. அதற்கும் பணம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பூங்காவிலிருந்து 3.5-4 கிலோமீட்டரில் ஆம்ஸ்டர்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் என்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு சென்றீர்களேயானால் அந்த தோட்டத்தையும் உள்சென்று பார்க்கலாம். அதற்கும் கட்டணம் செலுத்தித்தான் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 12-13 யூரோ ஒருவருக்கு செலுத்தித்தான் அதை சென்று பார்க்க வேண்டும். என்னவாக இருந்தாலும் ஒரு முறைதான் ஆம்ஸ்டர்டாம் சென்று விட்டோம், சுலிப் மலர்களை பார்த்து மகிழ வேண்டும் என்று சொன்னால் பெரிய கட்டணம் இல்லை. சென்று பார்த்து மகிழ்ந்து விட்டு வருவதுதான் நல்லது. எங்களுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு சென்று அந்த வயல்களை பார்க்கும் வசதி கிட்டவில்லை. நல்ல வேளை இந்த பூங்காவில் மலர்கள் அத்தனையும் அழகாக பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. நாங்கள் அவற்றை பார்த்து மகிழ்ந்து விட்டு வந்தோம். எல்லா வண்ணங்கள்லையும் சுலிப்கள், எல்லா விதமான சுலிப்கள், ஒற்றை இதழ் துலிப், கொத்து துலிப், நெளி துலிப், வெட்டு துலிப் என்று சொல்லி துலிப் மலர்கள் அத்தனை விதங்கள்லையும் அழகாக பூத்து மகிழ்ந்து காட்சி அளிச்சு கொண்டிருந்தது. இந்த தோட்டத்துக்குள்ள நுழைந்தோன்னு நாங்கள் நினைத்தோம் இந்த பூங்காவை பார்த்துட்டு பூந்தோட்டத்துக்கு போகலாம் என்று. பூந்தோட்டம் என்று சொன்னால் வயல் போல விதைக்கப்பட்ட அந்த தோட்டத்துக்கு போகலாம் என்று நினைத்து விட்டு நாங்கள் வேகமாக இந்த பூந்தோட்டத்தை பார்த்துட்டு வெளியில வந்து கேட்டால் தோட்டம் வேறு, இந்த பூங்கா வேறு என்று சொன்னார்கள். மனம் சரியான கவலையா போயிட்டது. இருந்த போதும் இந்த பூங்கா முழுவதையும் பார்த்து மகிழ்ந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்தது. ஐயையோ நேரம் போகிறது, தோட்டத்தை பார்க்கலாம் என்று வேகமாக பார்த்ததுதான் ஒரு கவலை. இருந்த போதும் பல ஆண்டுகளாக என் மனதில் ஆசையாக நான் வைத்திருந்த ஒரு எண்ணப்பாடு இந்த தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, உலக அதிசயங்கள்ல இயற்கை அதிசயமான இந்த தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆசை இருந்தது. அதை நான் சென்று பார்த்த மகிழ்ச்சி எனக்குள் முழுவதுமாக இருந்தது. எனக்கு பின்னுக்கு இருக்கிறவர் தான் மிஸ்டர் கரோலஸ் கிளசியஸ் என்றவர். பேரை சரியா உச்சரிக்கிறேனோ தெரியாது. இந்த சிங்கம் தான் 16ஆம் நூற்றாண்டுல துருக்கி நாட்டிலிருந்து இந்த சுலிப் விதைகளை கொண்டு வந்து இந்த வயலை அல்லது தோட்டத்தை, இந்த மலர் தோட்டத்தை உருவாகிருக்கு. ஒரு மனிதன் எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான். இந்த உலக அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் மனங்களை கவர்ற மாதிரி, மக்களுக்கு இன்பம் தார மாதிரி, இயற்கைக்கு ஒரு அழகியலை கொடுத்த மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு புதுமையை செய்திருக்கிறார் இந்த மனிதன். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், ஒரு நாட்டை அழகுபடுத்தணும்டா பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டணும் என்ற ஒரு எண்ணப்பாடுதான் அவனுக்குள்ள தோன்றுது. பெரிய பாலங்களை கட்டணும், பெரிய கட்டிடங்களை கட்டணும். ஆனா இந்த மனிதன் இந்த அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு துருக்கி நாட்டுல இப்படி மலர் தோட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. 16வது செஞ்சுரியில 16வது நூற்றாண்டுல இவர் அந்த விதைகளை கொண்டு வந்து துருக்கி நாட்டில இருந்து கொண்டு வந்து இங்க அதை இந்த அழகிய தோட்டமா செய்து இவ்வளவு மக்கள் கூடி நின்று உலகத்திலிருந்து இதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான, பல லட்சம், பல கோடி மக்கள் இந்த தோட்டத்தை பார்க்கறதுக்காகவே வந்து போகினோம். அப்ப இந்த மனிதனுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? நன்றி என்று சொல்லணும். வயலட் கலர் பூ 1926ஆம் ஆண்டு சுலிப்பா கெடலன் என்ற பெயர் என்னென்று உருவாக்கப்பட்டது தெரியல.
சுலிப்பா கொழும்பின் 1895. இது வேற மலர், இதனுடைய மாடல் வேற, இதனுடைய மாடல் வேற. இந்த ரெண்டு பூக்களையும் பாருங்க, அருகில அருகில. இவர் ஒரு மலர், இவர் ஒரு மலர். கிட்டத்தட்ட நிறத்தால ஒன்றுபட்டாலும் இனத்தாலே வேறுபட்ட ஆக்கள். இந்த மலர்களுடைய பெயர் துலிப்பா கொழும்பின். இது கூடு போல பூத்திருக்குது. இந்த மலருடைய பெயர் துலிப்பா கதிலன். இது கொத்தாக மலர்ந்திருக்குது. வெறும் பூந்தோட்டமா வைக்காமல் கூடாரம், பந்தல், பந்தல்கள்ல ஒவ்வொரு வடிவம் என்று சொல்லி இந்த இடங்களை இன்னும் மிக அலங்கரிச்சிருக்கணும். உண்மையிலேயே ஒரு கலை வண்ணம் என்றது இயற்கையை கொண்டு செய்ய இன்னும் அழகா இருக்கும். பச்சை பசேல் என்று அதுக்கு நிறைய வர்ணம் கொண்ட மலர்களை கொண்டு செய்யும் போது இன்னும் அழகா இருக்கும். ஒவ்வொரு மலர்களும் நான் அழகா நீ அழகா என்று சொன்னால் நாங்க யார் அழகு என்று சொல்றது என்றது மாதிரி தான் இருக்குது. இன்னும் நாங்கள் முழுமையாக பார்க்க தொடங்கல. ஆரம்ப நிலையிலேயே மயங்கி போய் நிக்கிறோம், சொக்கி போய் நிக்கிறோம். இந்த தோட்டம் இயற்கையாக அமைய பெற்றதா அல்லது செயற்கையாக யாராலாவது அமைக்கப்பட்டதா என்ற கேள்வி உங்களுக்கு எளிமையானால் இந்த பதிலை கேளுங்கள். 15ஆம் நூற்றாண்டில் டெய்லிங்கன் என்ற கோட்டைக்கான பாக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பூங்கா ஆரம்ப காலத்தில் இது ஒரு மரக்கறி தோட்டமாக அமைக்கப்பெற்று பிற்காலத்தில் துலிப் தோட்டமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஜக்கோபா து பவியர் என்ற ஒரு பெண் அரசிக்காக அல்லது அரச குடும்பத்தை சார்ந்தவருக்காகத்தான் இந்த மரக்கறி தோட்டம் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஜக்கோபா து பவியர் என்பவருடைய சமையலுக்கான காய்கறிகளை இந்த பாக்கிலிருந்து, இந்த தோட்டத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. 1840ஆம் ஆண்டு இந்த தோட்டம் அல்லது பூங்கா மறு ஆக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, ஷோஸ்டராலையும் அவருடைய மகனாலையும். பின்பு 1949ஆம் ஆண்டு இந்த பூங்காவினுடைய சொந்தக்காரர் மக்கள் வந்து பார்வையிடும் பூந்தோட்டமாக மாற்றியிருக்கிறார். ஒரு அரச குடும்பத்தினருக்காக அமைக்கப்பட்ட காய்கறி தோட்டம் பூங்காவாக மாற்றப்பட்டு 1950ஆம் ஆண்டு மக்கள் பார்வைக்காக முதல் திறக்கப்பட்ட போது உடனடியாகவே அது வெற்றி வாகை சூடியது. 236,000 பார்வையாளர்கள் அங்கு வருகை தந்து அந்த பூங்காவை சிறப்புமிக்க பூங்காவாக உலகுக்கு அறிய தந்தார்கள். இங்கே கிழங்குகள் கொண்டு உருவாகும் செடிகளை உருவாக்குவதாக அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இந்த துலிப் மலர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஜான் டேவிட் ஷோஷர் என்ற இவர்தான் துருக்கி நாட்டிலிருந்து துலிப் செடிகளின் கிழங்குகளை கொண்டு வந்து இங்கு விதைத்து அதை ஒரு காட்சி பூங்காவாக அமைத்து அந்த செடிகளில் இருந்து வேறு வேறு விதமான செடிகளை உருவாக்கி இன்று உலக புகழ் பெற்ற துலிப் பூங்காவாக அமைத்திருக்கிறார். உலக அதிசயங்கள் அத்தனையும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இயற்கையை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த அதிசயம் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டாலும் இயற்கையாகவே அமைந்திருக்கும் இந்த செடிகள், பூக்கள் பெரியவர்களை மட்டுமல்ல குழந்தைகளையும் கவரும் ஒரு அழகான விடயமாக இருக்குது. என்னதான் மனிதன் அறிவியலை நோக்கி சென்றாலும், ஆடம்பரத்தை நோக்கி சென்றாலும், கட்டடங்களை பார்த்து ரசித்தாலும், இயற்கையை பார்த்து ரசிக்கும் பொழுது மனம் ஏதோ அந்த இயற்கையோடு ஒன்றி போகிறது, அமைதி பெறுகிறது. அதே போல்தான் இந்த பூங்காவுக்கு சென்றாலும் கூட ஒரு நாள் முழுவதும் அந்த பூங்காவில் கழிக்கலாம். காலையில் சென்றால் மாலை வரை அந்த பூங்காவுக்குள்ளேயே நின்று கொள்ளலாம். சாப்பாடுகளை கட்டி சென்றால் அங்கு வச்சு சாப்பிடுவதற்கான வசதியும் அங்காங்கே இருக்கிறது. இடையிடையே மலசல கூடங்களும் இருக்கிறது. சுற்றி பார்த்து விட்டு அவசரமாக வெளியே வர வேண்டிய கட்டாயம் இல்லாமல் அங்காங்கே ஆற அமர இருந்து பார்க்கக்கூடிய மாதிரியான வசதியையும் செய்திருக்கிறார்கள். பூக்களை தேனிகள் மைக்கிறன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா பூக்களை மக்கள் வச்சு போய் நிக்கணும். ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு மக்கள் என்ற மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு பூவை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த செடிகள் முடலை விற்க போட்டிருக்குது. ஒரு கிழங்கு 10 யூரோ, 3 கிழங்கு வாங்கினா 20 யூரோ. இப்போ 3 சாதியில நாங்க செலக்ட் பண்ணி வாங்கலாம். இது பிளாஸ்டிக் மரம் பண்ணி நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரிஜினல் மரம் தான். பிளாஸ்டிக் செடி இல்ல, ஒரிஜினல் செடி. சின்ன ஜாதியான செடி, குட்டி
இந்த மலருக்கும் இந்த மலருக்குமான அளவு வித்தியாசம் எப்படி இருக்குது இத பாருங்க. நெளி சுலிப். €20 கொடுத்து காலையில் போனால் மாலை வரை அங்கு நின்று அந்த அழகான இயற்கையான மலர்களையும் அந்த மலர்களின் நறுமணங்களையும் அந்த மலர்களின் வண்ணங்களையும் பார்த்து மகிழலாம். நிச்சயமாக இது ஒரு மன மகிழ்வான தருணமாகத்தான் இருக்கும். இன்னும் செல்லாதவர்கள் சென்று பார்த்து மகிழுங்கள். நான் சொன்னது போல மார்ச் ஏப்ரல் போனால் இந்த பூங்காவை தவிர்த்து வெளியில் கூட ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற அத்தனை தோட்டங்களையும் அல்லது கட்டணம் செலுத்தாமல் செல்லக்கூடிய பல தோட்டங்களையும் கூட நீங்கள் பார்த்து மகிழலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.